வெறும் 100 ரூபாய்க்கு டிடிசிபி அப்ரூவ்டு பெறப்பட்ட வீட்டு மனையை உங்களால வாங்க முடியுமா? இன்னைக்கு ஒரு பவுன் தங்கம் 1,00,000 ரூபாய்க்கு மேல வித்துட்டு இருக்கிற காலத்துல வெறும் 100 ரூபாய்க்கு வீட்டு மனையா? அப்படிதானே ஆச்சரியமா பாக்குறீங்க? அதுவும் எந்த சிக்கலும் இல்லாத அரசாங்கமே கொடுக்கிற ஒரு வீட்டு மனைய தைரியமா வாங்குறதுக்கான எந்த புரோக்கருக்கும் நீங்க கமிஷன் கட்ட தேவையில்லை. வாங்குறதுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பு என்னங்கிறத தொடர்ந்து பேசலாம். அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும். பொதுவா தமிழகத்துல வழக்குகள்ல சிக்கக்கூடிய வாகனங்களை, இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனங்களை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒவ்வொரு மாவட்ட போலீசாரும் ஒரு மைதானத்துல நிறுத்தி இந்த வண்டியை உள்ளதுபடி ஏலத்துக்கு எடுத்துக்கிறதுக்கு சம்மதம் இருக்கிறவங்க வாங்கன்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிடுவாங்க. ஆனா எத்தனை முறை அறிவிப்பு வெளியானாலும் 10 வண்டிக்கு 100 பேர் போட்டி போட்டுட்டு நிக்கக்கூடிய அந்த நிலைமையை நாம் பல இடங்கள்ல பார்த்திருக்கிறோம். ஏன்னா அதே வாகனம் வெளி சந்தையில வாங்கினோம்னா அதை விட 2 மடங்கு விலை கொடுக்குற மாதிரி இருக்கும். இது அரசே நடத்தக்கூடிய ஒரு பொது ஏலம் அப்படிங்கிற விதத்துல அந்த உள்ளதுபடி இருக்கக்கூடிய அந்த வாகனத்தை வாங்குறதுக்கு நம்ம பொதுமக்கள் ஆர்வம் காட்டுவாங்க. அது போலதான் தமிழகத்துல நியோமேக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பொதுமக்களிடமிருந்து பல்லாயிரம் கோடி ரூபாயை வசூல் செய்துட்டு தான் சொன்னதுபடி அந்த மக்களுக்கு அந்த பிளாட்டுகளை ஒதுக்கி தரல, பணத்தை திருப்பி தரலங்கிற ஒரு வழக்குல சிக்கியிருக்கு. பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் புகார் கொடுத்ததை அடுத்து அது பொருளாதார குற்றப்பிரிவு அப்படிங்கிற ஒரு போலீஸ் பிரிவின் கீழே அது விசாரணையில இருந்து வந்துட்டு இருக்கு. இந்த விசாரணையினுடைய தொடர்ச்சியா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்தாகணும். அப்ப ஏமாத்தின கம்பெனி தமிழகம் முழுவதும் வாங்கி போட்ட சொத்துக்களை எல்லாத்தையுமே அரசாங்கம் கைப்பற்றிருச்சு. அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலங்களை எல்லாமே அரசு தன்வசமாக்கிடுச்சு, அரசுடைமையாக்கிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். இது போல அரசு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட அந்த நியோமேக்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான நிலங்களைத்தான் தற்போது பொது ஏலத்துக்கு கொண்டு வராங்க. இந்த ஏலத்தை நடத்துறது யாரு? தனிநபர் நடத்துறாங்களா? கிடையாது. சென்னை உயர்நீதிமன்றம் தான் இந்த ஏலத்தை முன்னின்று நடத்துது. இந்த ஏலத்துக்கு பொறுப்பானது EOW அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸினுடைய SP சரவணகுமார் அப்படிங்கிறவர் தான் இந்த ஏலத்தினுடைய தகுதி வாய்ந்த அதிகாரியாக முன்னின்று இந்த ஏல அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. சரி, ஏற்கனவே அந்த நியோமேக்ஸ் கம்பெனி தான் வழக்குல சிக்கிருச்சுன்னு சொல்றீங்க. அப்ப வில்லங்கம் பிடிச்ச இடத்த நம்ம வாங்கி நாளைக்கு அந்த இடத்த நம்ம அனுபவிக்க முடியாம சிக்கலாயிரும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் எழுவது இயல்புதான். ஏன்னு சொன்னா இந்த இடங்கள் எல்லாமே இந்த நியோமேக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்கள் தானா அப்படிங்கிறத போலீசார் ஆவணங்களின் அடிப்படையில உறுதி செய்து உரிய அரசாணைகளை பிறப்பித்து அதை அரசுடைமையாக்கி இருக்கிறாங்க. அதாவது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய குரல் கோரிக்கை என்னவாக இருக்குதுன்னா, இதெல்லாம் நியோமேக்ஸ் கம்பெனியுடைய சொத்துன்னு 1000 சர்வே நம்பரை EOW ஆபீஸ்ல போய் கொட்டுறாங்க, ஆவணங்களை கொடுக்குறாங்க. ஆனா அதுல பலது பினாமி பேர்ல இருக்கு, மாமன் பேர்ல இருக்கு, சித்தப்பன் பேர்ல இருக்கு, இதோட கொஞ்சம் தொடர்பு இல்லாத இருக்கு, அந்த அளவுக்கு டெக்னிக்கலா சில சிக்கல்களோட இருக்கு. அப்ப அதை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு பியூரா இது நியோமேக்ஸ் தொடர்புடைய இந்த வழக்குல தொடர்புடைய இடங்கள் தான் அப்படின்னு அவர்கள் ஆவணங்களின் அடிப்படையில் உறுதிப்படுத்தப்பட்ட இடங்களைத்தான் அவர்கள் அரசுடைமையாக்கி இருக்கிறாங்க, அட்டாச்மெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அவ்வாறு இது நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் தான் அப்படின்னு அடையாளம் காணப்பட்டு அட்டாச் செய்யப்பட்ட அந்த சொத்துக்களைத்தான் இந்த வழக்கை விசாரித்து வரும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவரது தலைமையிலான அந்த நீதிமன்றம் தான் இந்த ஏல நடைமுறைக்கு இந்த இடங்களை கொண்டு வந்திருக்கு. அப்ப அந்த இடங்களை அப்படியே அவங்க கொண்டு வந்துடல. தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்கள்ல பல்வேறு இடங்கள்ல அந்த இடங்கள் இருக்கு. டிடிசிபி அப்ரூவ்டு பெறப்பட்ட இடங்களும் இருக்கு, அது காலி இடங்களாக அப்படியும் தரிசு இடங்களாகவும் இருக்கு. அப்ப அந்த இடங்களை எல்லாத்தையுமே முதல்ல மதிப்பீடு செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ஆவணங்களின் அடிப்படையில நியோமேக்ஸுக்கு சொந்தமான சொத்துக்கள் தான் அப்படிங்கறத உறுதிப்படுத்தப்பட்டு அரசுடைமையாக்கியாச்சு. அரசுடைமையாக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த இடத்தினுடைய தற்போதைய மதிப்பு என்ன? நியோமேக்ஸ் நிறுவனத்தை கேட்டா அவங்க குதிரை வேலை சொல்லுவாங்க. ஆனா அரசு வழிகாட்டி மதிப்புன்னு ஒண்ணு இருக்குது. அதுவும் இல்லாம அதனுடைய உண்மையான மதிப்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சாகணும். அப்ப அதற்காக நீதிமன்றம் எடுத்த ஒரு முயற்சி தான் அந்தந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட பதிவாளர். அதாவது எந்த ஒரு இடத்த நீங்க ரெஜிஸ்டர் பண்றதா இருந்தாலும் நீங்க மாவட்ட பதிவாளர்கிட்ட தான் போய் நீங்க ரெஜிஸ்டர் செய்தாகணும். அந்த சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு தான் போயாகணும். அப்ப அந்த சார் பதிவாளர்களுக்கெல்லாம் தலைமையில இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட பதிவாளருடைய தலைமையில ஒரு குழுவை அமைக்கிறாங்க. அந்த குழுவுல யாரெல்லாம் இடம்பெற்றிருந்தாங்கன்னு சொன்னா, அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு உரிமம் பெற்ற நில மதிப்பீட்டாளர். அதாவது பேங்க்ல நம்ம ஒரு லோனுக்கு போறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுல ஒரு ப்ரொசீஜரா இருக்கக்கூடிய அந்த இடத்தினுடைய மதிப்பை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த மதிப்பீட்டாளர்கள் அரசு அங்கீகாரம் பெற்றவர்கள், அவர்கள் 2 பேர்.
அதுக்கு அடுத்தது இந்த வழக்குல சிக்கின நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய ஒரு பிரதிநிதி, அப்புறம் இந்த கம்பெனியில காசை போட்டு ஏமாந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய பிரதிநிதிகள் 2 பேர். அப்ப இத்தனை பேரை கொண்ட குழுவினர் நேரடியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆய்வு செய்து அந்த இடத்துக்கு பக்கத்து பிளாட் வந்து என்ன ரேட்டு, அது வந்து ரோட்டுக்கு மேல இருக்குதா, எந்த பக்கம் பாதை இருக்குது, அதுக்கு பாத வசதி இருக்குதா, இது போன்ற பல்வேறு காரணிகளை ஆராய்ந்து அதன் அடிப்படையில இந்த பிளாட்டுக்கு இந்த இடத்துல இதுக்கு சதுரடி இவ்வளவு ரூபா அப்படிங்கிறத அவர்கள் ஒரு நிர்ணயம் செய்திருக்கிறாங்க. இந்த பணிகளை எல்லாத்தையும் யார் மேற்பார்வையிட்டது அப்படின்னு சொன்னா, இந்த வழக்கு மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ்ல பதிவானதுனால மதுரை மாவட்டத்தினுடைய டிஆர்ஓ, மாவட்ட வருவாய் அலுவலர், கலெக்டருக்கு அடுத்த அந்தஸ்துல இருக்கக்கூடிய அந்த டிஆர்ஓனுடைய தலைமையில தான் இந்த குழுக்கள் அமைக்கப்பட்டு இந்த விலையை நிர்ணயம் செய்திருக்காங்க. சரி, இவங்க நிர்ணயம் செய்ததை அப்படியே ஏத்துக்க முடியுமா அப்படின்னா, அதுலயும் சில ஆட்சேபனைகள் வந்தது. அதையும் நீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கிட்டது. என்ன மாதிரி ஆட்சேபனை வந்தது? ஒரு பிளாட்னு போனோம்னா கார்னர் பிளாட்டுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும், அதே கடைசியில இருக்கிற ஒரு பிளாட்டுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அப்ப இவங்க அதெல்லாம் கணக்குல எடுத்துக்கல, எல்லாத்துக்கும் வந்து மட்டையா ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சில ஆட்சேபனைகளும் முன்வைக்கப்பட்டது. அப்ப இந்த ஆட்சேபனைகள் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் அந்த இறுதியான அந்த விலை அப்படிங்கிறது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. அப்ப அந்த வகையில நம்ம பார்த்தோம்னா, இந்த ஏலத்துல நாம பங்கெடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப இது ஒண்ணு அரசுடைமையாக்கப்பட்ட இடமாக இருக்கு, அதனால எந்த சிக்கலும் இல்லை. இது முதல் விஷயம். 2வது, அதற்கான மதிப்பை நிர்ணயம் பண்ணதும் இது போல இத்தனை பேர் கொண்ட ஒரு கமிட்டி இந்த விலையை நிர்ணயம் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அது கண்டிப்பாக சந்தை மதிப்பை காட்டிலும் சில இடங்கள்ல 1 மடங்கா இருக்கலாம், சில இடங்கள்ல பல மடங்கு விலை குறைவாகத்தான் இந்த நிர்ணயம் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம முன்னரே சொன்னது போல இந்த இடத்துல எதுவும் வில்லங்கம் இருக்குமா அப்படின்னா, அப்ப இந்த வகையிலேருந்து பார்க்கும்போது எந்த வில்லங்கமும் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஏலத்தை நடத்துறதே சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தலைமையில தான் இந்த ஏல அறிவிப்பு நடக்குது. இந்த ஏலத்தை நடத்துறது ஈவடபிள்யூ போலீஸினுடைய எஸ்பி. இது ஒரு விவரம். 2வது, நியோமேக்ஸ் தொடர்பாக இதுவரைக்கும் அட்டாச்சி செய்யப்பட்ட சொத்துக்களுடைய பட்டியலே அது பெருசா போகுது. எவ்வளவுக்கு போகுது? 7,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடங்கள் தற்சமயம் வரைக்கும் அட்டாச்மெண்ட் செய்யப்பட்டு ரெடியா இருக்கு. ஆனா அந்த இடங்கள் எல்லாத்தையுமே இந்த முறை ஏலத்துக்கு நீதிமன்றம் அனுமதிக்கல. அதுலயும் சில வகைப்பாடுகளை நீதிமன்றம் பண்றாங்க. அட்டவணை ஏ, அட்டவணை பி, அட்டவணை சி, டி அப்படின்னு சொல்லிட்டு 4 வகைகளா அதை பிரிக்கிறாங்க. அதுல முதல் வகை தான் டிடிசிபி அப்ரூவ்டு பெறப்பட்ட இந்த வீட்டுமனைகள். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இதற்கு அடுத்த பட்டியல்லாம் இருக்கு. டிடிசிபி அப்ரூவ்டு பெறாத பிளாட்டுகள் இருக்கு, அதுக்கப்புறம் தரிசு நிலங்களா வந்து இருக்கிறது இருக்கு, கொஞ்சம் வில்லங்கத்தோட இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் இருக்கு. அதை எதையுமே நீதிமன்றம் இந்த ஏலத்துக்கு கொண்டு வரல. அப்ப எந்த சிக்கலும் இல்லாத, எந்த வில்லங்கமும் இல்லாத இடங்களை மட்டும்தான், அதுவும் டிடிசிபி அப்ரூவ்டு பெறப்பட்ட பிளாட்டுகளை மட்டும்தான் இந்த முதற்கட்ட ஏலத்துக்கு நீதிமன்றம் அனுமதித்திருக்குங்கிறது இந்த இடத்துல நாம் அழுத்தி சொல்ல வேண்டிய ஒரு விவகாரமா இருக்கு. அப்ப அந்த வகையில புரோக்கர் கமிஷன் மெயினா கிடையாது. ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு பிளாட் வாங்குறோம்னு சொன்னோம்னாலும் அதுல 1% சொன்னாலும் புரோக்கருக்கு நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கமிஷனா கொடுத்துதான் ஆகணும். வாங்குறவன்ட்டையும் வாங்கிடுவாரு, கொடுக்கறவன்ட்டையும் கமிஷன் வந்து வாங்கிடுவாங்க. அப்ப இது 2 விதத்திலையும் நமக்கு கமிஷன் அப்படிங்கிறதுக்கு வேலை இல்லை. சரி, இப்ப இந்த இடங்கள்லாம் எங்கெங்க இருக்கு? விருதுநகர் மாவட்டத்திலேயே 14 ப்ராஜெக்ட்ஸ் அதுல இந்த இடங்கள் இருக்கு. அடுத்தது தேனி மாவட்டத்துல போடியில ஒரு ப்ராஜெக்ட், அடுத்து தென்காசி மாவட்டத்துல குற்றாலம், திருச்சியில மொராய் சிட்டி. திருச்சி மொராய் சிட்டிங்கிறது அந்த திருச்சி மாவட்டத்திலேயே இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் வாழக்கூடிய ஒரு சொர்க்க பூமி தான் அந்த மொராய் சிட்டி. மொராய் சிட்டியில ஒருத்தர் வீடு வச்சிருக்கிறாரு, இடம் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் கண்டிப்பா ஒரு கோடீஸ்வரராக தான் இருக்க முடியும், ஒரு பெரும் தொழிலதிபராக தான் இருக்க முடியும், அல்லது ஒரு ஐஏஎஸ் அது போன்ற ஒரு அதிகாரியாகத்தான் இருக்க முடியுங்கிறது தான் திருச்சியினுடைய தற்போதைய நிலை. அந்த மொராய் சிட்டியிலையும் இடங்கள் வந்திருக்கு. அடுத்தது தேனி மாவட்டத்துல பெரியகுளம், மதுரையில சங்கீத் கார்டன், ராமநாதபுரத்துல அமிர்தா சிட்டி, சிவகங்கை மாவட்டத்துல அரசனூர், ஒக்கூர் ஆகிய இடங்கள்ல, தஞ்சாவூர் மாவட்டம் திண்டுக்கல், திருவாரூர், தூத்துக்குடி மாவட்டத்துல கோவில்பட்டி வில்லிசேரி அப்படிங்கிற ஒரு இடத்துல, அடுத்து திருநெல்வேலி ஆகிய இந்த 13 மாவட்டங்கள்ல முதல் கட்டமா இந்த ஏலம் அப்படிங்கிறது வருது. இதுல எத்தனை பிளாட்டுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா மொத்தம் இந்த 13 மாவட்டங்கள்ல 29 ப்ராஜெக்ட்ஸ், அதுல 10,158 பிளாட்டுகள் ஏலத்துக்கு வருது. சரி, ஏலத்துக்கு வருதுன்னு சொல்றீங்க, விலை எப்படி இருக்கும்? விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா அப்படின்னா, விலையெல்லாம் நான் வாசிக்கிறேன், கேட்டுக்குங்க. போடியில
வெறும் 299 ரூபாய்க்கு ஒரு சதுரடி விலை தொடங்குது. அதிகபட்ச விலை ஒரு சதுரடி 900 ரூபாய். 299 இருக்குது, 300 சொச்சம் இருக்குது, 400 சொச்சம் இருக்குது, 500 இருக்குது, அதிகபட்சம் 900. திருநெல்வேலியில வெறும் 111 ரூபாய் 52 பைசா. அப்ப இன்னைக்கு தங்கத்துல போடுறத காட்டிலும் நிலத்துல நம்ம பாதுகாப்பா முதலீடு பண்ணுவோம், இன்னைக்கு இல்லைனாலும் நம்மளுடைய எதிர்கால சந்ததியினருக்கு எதிர்காலத்துக்கு அது பயன்படும்னு யோசிக்கக்கூடியவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாங்கிறத தான் நாம சொல்ல வரோம். ஏன்னா டிடிசிபி அப்ரூவோட 111 ரூபாய் 52 பைசாவுக்கு யார் இடம் கொடுக்க முடியும்? திருநெல்வேலி மட்டும் கிடையாது, குற்றாலத்துல 1100 ரூபாய். குற்றாலம் முக்கியமான ஒரு சுற்றுலா தலமா இருக்கிறதுனால அங்கேயே ஒரு சதுரடி 1100 ரூபாய்க்கு நம்மளால வாங்கிட முடியும். திருச்சி மொராய் சிட்டி நம்ம முன்னாடி பேசணும், சதுரடி வெறும் 2500 ரூபாயில இருந்து அதிகபட்சமே 3300 ரூபாய் தான். ஆனா மார்க்கெட் மதிப்புன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சதுரடி 5000 ரூபாய்க்கு குறைச்சலா இன்னைய ரேட்டுக்கு மொராய் சிட்டில யாரும் நெருங்க முடியாது. அப்படியே பாதிக்கு பாதி. மதுரையில எடுத்துக்கிட்டோம்னா 195 ரூபாய் 230 ரூபாய்க்கெல்லாம் பிளாட்டு. ராமநாதபுரத்துல 1011 1446. அது சில இடங்கள் எந்த இடத்துல அந்த பிளாட்டுகள் அமைஞ்சிருக்குங்கிறத பொறுத்தும் இந்த விலை அப்படிங்கிறது ஏற்ற இறக்கங்களோட இருக்கு. சிவகங்கையில 570 ரூபாய் ஆவரேஜா. அரசனூர் அப்படிங்கிற ஒரு சிவகங்கையினுடைய ஒரு ப்ராஜெக்ட்ல வெறும் 230 ரூபாய்க்கு தொடங்குது, ஹையஸ்ட் 570 ரூபாய். ஒக்கூர்ல 250 390 இந்த ரேஞ்சில தான் அதிகபட்சமான இடங்கள் இருக்கு. இதெல்லாமே சிவகங்கை மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டத்துல 700 ரூபாய்க்கு தொடங்குதுங்க, அதிகபட்சமே 1200 ரூபாய் தான். திண்டுக்கல்ல வெறும் 100 ரூபாய். முன்னாடி சொன்ன திருநெல்வேலியிலேயாவது 111 ரூபாய், திண்டுக்கல்ல வெறும் 100 ரூபாய். 100 ரூபாய் அதிகபட்சமே 325 ரூபாய் தான். மதுரை சுவர்ணபூமி 1030 ரூபாய்க்கு ஒரு சதுரடி. திருவாரூர் மாவட்டத்துல வெறும் 350. தூத்துக்குடி வில்லிசேரி, அந்த கோயில்பட்டி பக்கத்துல வில்லிசேரி, அது ஒரு சதுரடி வெறும் 200 ரூபாய். அப்ப திண்டுக்கல்ல வெறும் 100 ரூபாய் ரேட்டுக்கு ஒரு 1200 சதுரடி கொண்ட ஒரு பிளாட்டை வாங்குறோம் அப்படின்னு சொன்னா வெறும் 1,20,000 ரூபாய் கையில இருந்ததுன்னா ஒரு பிளாட்டை நாம புக் பண்ணிக்கலாம். அப்ப ஆவரேஜா ஒரு 1,50,000 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்கிறவங்க முதலீடு பண்ணணும்னு விரும்புறவங்களா இருந்தாங்கன்னா 10,158 பிளாட்ல கண்டிப்பா அவர்கள் ஒரு பிளாட்டை பிக்ஸ் பண்ணிக்க முடியும். இன்னும் சொல்ல போனா சில இடங்கள்ல கொஞ்சம் ரேட் ஹையா இருக்கா, இப்ப குற்றாலத்துல நம்ம எடுக்கிறோமா அப்படின்னா ரேட்டு ஹையா 1100 ரூபாய் பக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள் அவர்களோட சேர்ந்து, குடும்ப உறுப்பினர்கள் அவர்களோட சேர்ந்தும் கூட நீங்க இந்த ஏலத்துல பங்கேற்கலாம். ஏன்னா அந்த வாய்ப்பை இந்த நீதிமன்றம் வழங்குது. ஏலத்துல நீங்க இப்போதைக்கு நீங்க பங்கெடுத்துங்க. அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் பொழுது நீங்க ஒருத்தரால் அது 2 பேர் பேர்லயோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் எப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செய்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருக்கு. ஏன்னு சொன்னா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் ஏற்கனவே இருந்த பணத்தெல்லாம் இழந்துட்டாங்க. 3 வருஷமா வட்டிக்கு வாங்கி இன்வெஸ்ட் பண்ண பணத்துக்கு வட்டி கட்ட முடியாம தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் இந்த ஏலத்துல மீண்டும் பணம் கொடுத்து அவர்கள் எடுக்க முடியாது. அப்ப அப்படி ஒரு வாய்ப்பு வரும் பொழுதுதான் அவர்கள் என்ன கோரிக்கை வச்சாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க ஒரு கூட்டா 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு இடத்த நாங்க எடுக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள்ங்கிற அடிப்படையில அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அதற்கு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அப்படியான ஒரு சட்ட ரீதியான வாய்ப்பை நான் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த ஏலத்தை நடத்துறது ஒரு பொது ஏல நடைமுறையில மின்னணு முறையில நம்ம நடத்துறோங்கிறப்ப ஒரு தனிநபராக பதிவு செய்துதான் அந்த ஏலத்துல தனிநபராகத்தான் நாம பதிவு பண்ண முடியும். அதனால ஏலத்துல நீங்க தனிநபரா பங்கெடுத்துங்க. பத்திரம் பண்ணும்போது அதை எப்படி பத்திரம் பண்ணணுங்கிறத நம்ம அடுத்தது நம்ம அதுக்கான வாய்ப்பை நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதன் அடிப்படையில ஒருவரோ ஒன்றுக்கு மேற்பட்டவர்களோ ஒன்றாக இணைந்து கூட நாம் இந்த இடங்களை ஏலத்துல எடுப்பதற்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கு. இப்ப இந்த ஏலத்துல நான் பங்கேற்கணும், நான் என்ன பண்ணணும், அது தொடர்பான விவரங்களுக்கு நம்ம போவோம். முதலே சொன்ன மாதிரி இது நியோமேக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு சொந்தமான சொத்துக்கள் தற்போது அரசுடைமையாக்கப்பட்டது. அப்ப இது தொடர்பான இந்த ஏல அறிவிப்புகள் எல்லாமே இந்த மோசடி வழக்கை விசாரித்து வரக்கூடிய பொருளாதார குற்றப்பிரிவு போலீசினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளமான திரையில தோன்றக்கூடிய அந்த EOW போலீசாரனுடைய அந்த வெப்சைட்ல ஏல அறிவிப்பு தொடங்கி இந்த ஏலத்துல எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த பிளாட்டுகள் அமைஞ்சிருக்குங்கிறது பத்தின முழுமையான தகவல்கள் அந்த இணையதளத்துல இடம்பெற்றிருக்கு. அதனுடைய சர்வே நம்பர் என்ன, அது என்ன கிராமம், அதனுடைய சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ் எங்க இருக்கு, அதனுடைய அரசு வழிகாட்டி மதிப்பு என்ன, இந்த மதிப்பீட்டு குழுவினர் நிர்ணயம் செய்த மதிப்பு என்ன, அதுக்கு எவ்வளவு EMD கட்டணும், இது போன்ற அனைத்து விவரங்களும் அதுல இடம்பெற்றிருக்கு. இந்த ஏலத்தை யார் நடத்துறா அப்படின்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய MSTC அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு
நிறுவனம் தான், அரசு சார் நிறுவனம் தான் இந்த ஏலத்தை நடத்துறாங்க. அவர்கள் சும்மா சாதாரண இங்க இருக்கிற மாதிரி டுபாக்கூர் கம்பெனி எல்லாம் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ஒரு நிறுவனம். அவர்கள் சக்சஸ்ஃபுல்லா நாடு முழுவதும் இது போன்ற பொது ஏலத்தை, அதாவது இணைய வழியாக நடத்தினதுல அனுபவம் கொண்டவர்கள். ஒரு 4 லட்சத்துக்கும் அதிகமான சக்சஸ்ஃபுல்லான ஏலங்களை நடத்திய அனுபவத்தை கொண்டவர்கள் தான் இந்த ஏலத்தை நடத்துறாங்க. இந்த ஏலம் தொடர்பான அறிவிப்பு எப்ப வெளியானது? பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி 2026ஆம் வருஷம் வெளியாயிருக்கு. இது செய்தித்தாள்கள்ல, தமிழகத்தினுடைய தமிழ் செய்தித்தாள்கள் 4லையும் ஆங்கில செய்தித்தாள்கள் 3லையும் விளம்பரங்கள் வந்திருக்கு. அது வெளியானது 27/2/2026 தினமணி, தினத்தந்தி, தினமலர், தினகரன் ஆகிய தமிழ்ல 4 செய்தித்தாள்கள்லையும், ஆங்கிலத்துல தி ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆகிய தமிழ் மற்றும் ஆங்கில செய்தித்தாள்கள்ல அந்த விளம்பரங்கள் பிப்ரவரி 27ஆம் தேதி வெளியாகி இருக்கு. இந்த ஏலத்தை நடத்தக்கூடிய அந்த MSTC அப்படிங்கிற அந்த இயங்குதளத்துல பதிவுகள் மார்ச் மாதம் 5ஆம் தேதி முதலாக தொடங்கி இருக்கு. அதனுடைய இணையதள முகவரி திரையில தோன்றுது. MSTC வெப்சைட் இதுதான். இந்த ஏலம் 17ஆம் தேதி மார்ச் மாதம் தொடங்குது. மார்ச் மாதம் 17க்கு பிறகு முழுசா நடக்கும். ஏப்ரல் மாதம் முழுசா நடக்கும். மே மாதம் 14ஆம் தேதி வரை, அதாவது 17/3/2026 முதல் 14/5/2026 வரை ஏறத்தாழ 2 மாதங்களுக்கு இந்த ஏல நடைமுறை அமல்ல இருக்கும். ஏன்னா 10,158 பிளாட் பொது ஏலத்துக்கு வருது. இது மின்னணு முறையில இந்த ஏலத்தை ஆக்ஷன் முறையில நடத்துறதுனால ஒரு நாளைக்கு 300 பிளாட்டுகளை தான் அவர்கள் ஏலத்துக்கு கொண்டு வர போறாங்க. அப்ப மார்ச் மாதம் 17ஆம் தேதி தான் அந்த முதல் ஏலம் தொடங்க இருக்குது. அந்த முதல் நாள் அன்னைக்கு போடி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்ஸ் தான் அன்னைய தினத்துல ஏலத்துக்கு வரப்போகுது. அப்ப 17ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் ஒரு நாளைக்கும் எந்த ப்ராஜெக்ட்ல இருந்து, எந்த மாவட்டத்திலிருந்து அந்த 300 பிளாட்டுகள் ஏலத்துக்கு வர இருக்குங்கிறத அந்த MSTC-னுடைய இணையதளத்திலையும் அந்த EOW போலீசாரனுடைய இணையதளத்திலையும் அவங்க தெரியப்படுத்திடுவாங்க. அப்ப அந்த 2 இணையதளங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நாம எதிர்பார்க்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்ல, அந்த மாவட்டத்துல வரக்கூடிய அந்த பிளாட் என்னைக்கு ஏலத்துக்கு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றபடி நம்ம அந்த ஏலத்துல பங்கேற்கலாம். அப்ப இந்த ஏலங்கிறது காலை 10:30 5 மணி வரைக்கும் நடக்கும். இந்த ஏலத்துல நாம பங்கெடுத்துக்கிறதுக்கு அந்த MSTC-ன்னு சொல்லக்கூடிய இந்த ஏலத்தை நடத்தக்கூடிய அந்த மத்திய அரசு நிறுவனத்திட்ட நாம உள்நுழைஞ்சு பதிவு செய்திடணும். அதற்கான பதிவு கட்டணம் வெறும் 1000 ரூபாய் பிளஸ் GST. 1000 ரூபாயை கட்டி நம்ம அந்த ஏலத்துல பங்கெடுத்துட்டோம்னா என்னைக்கு நம்ம பதிவு பண்றோமோ அன்னைய தேதியிலிருந்து அடுத்த 365 நாளைக்கு, ஒரு வருஷத்துக்கு அந்த MSTC நடத்தக்கூடிய அனைத்து வகையான ஏலத்திலையும் நீங்கள் பங்கேற்க தகுதியுடையவர். அது ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு உள்ள போவதற்கான ஒரு வழி. ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். OTT, இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் இது போன்ற சேவைகளை நீங்க பயன்படுத்துறதுக்கு வருஷத்துக்கு எப்படி சந்தா கட்டுறீங்களோ அது போல ஒரு வருஷத்துக்கு சந்தா வெறும் 1000 ரூபாய். அவங்க எத்தனை 1000 ஏலம் நடந்தாலும் 1000 முறைனாலும் நீங்க அந்த ஏலத்துல பங்கேற்கலாம். இந்த 10,158 பிளாட்டுக்கான இந்த ஏலத்திலையும் இந்த 2 மாசத்திலையும் நீங்க 60 நாளும் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணி ஒரு நாளுமே நீங்க ஏலத்துல பங்கேற்கலாம். அப்படி பங்கேற்பதற்கு நுழைவு கட்டணம் 1000 மட்டும்தான். அது ரெஜிஸ்டர் பண்றது கட்டாயம். அதற்கு உங்களுடைய ஆதார் தேவை, உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தொலைபேசி எண் தேவை, பேன் கார்டு போன்ற டீட்டெயில்ஸ் அவங்க கேட்பாங்க. அதை விட ரொம்ப முக்கியம், ஒரு மெயில் ஐடி, ஃபோன் நம்பரும் மெயில் ஐடியும் கம்பல்சரி தேவை. இதெல்லாம் எப்படி பதிவு பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள் அந்த MSTC-ன்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய அந்த வெப்சைட்லேயே அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. ஒரு வழிகாட்டி தமிழ்ல இருக்கக்கூடிய வீடியோவையும் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. எப்படி லாகின் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சாதாரண கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்ச அல்லது சாதாரண ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலை பயன்படுத்த தெரிந்த ஒரு நபர்களும் எளிதில் அந்த சேவையை பயன்படுத்துற அளவுக்கு தான் அந்த வீடியோவையும் அவங்க தயாரிச்சிருக்கிறாங்க. ஈஸியா அதை லாகின் செய்துக்க முடியும். அடுத்தது, இந்த 10,188 பிளாட் தொடர்பா ஒரு பிளாட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆவணங்களை நம்ம சரிபார்க்காம இந்த ஏலத்துல பங்கேற்க முடியாது. என்னதான் கோர்ட் நடத்துது, அரசாங்கமே நடத்துது அப்படின்னு சொன்னாலும் வில்லங்கம்னா வில்லங்கம் தானே, அப்ப வில்லங்கத்தை நம்ம சரிபார்க்கணும்ல அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். அடுத்தது, ஏதோ கோயில்பட்டிங்கிறீங்க, விருதுநகருங்கிறீங்க, தஞ்சாவூருங்கிறீங்க, அங்கெல்லாம் அப்படி இடம் இருக்கா, அது என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு நான் பார்க்காம எப்படி நான் ஏலத்துல பங்கேற்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழலாம். ஒரு சதுரடி 100 ரூபான்னு சொல்றீங்க, 111 ரூபான்னு சொல்றீங்க. எங்கேயாவது சுடுகாட்டுக்கு பக்கமா இருந்தா என்ன பண்றது, அந்த இடம் எங்கதான் இருக்குன்னா அதை நான் பாத்துக்கணும்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படின்னா உங்களுக்கான ஒரு வாய்ப்பையும் நீதிமன்றம் வழங்கியிருக்கு.
நீங்க இந்த ஏலத்துல பங்கேற்பதற்கு முன்னதாக நீங்க எந்த மாவட்டத்துல எந்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய இடத்தை நீங்க எடுக்க விரும்புறீங்களோ அந்த இடம் தொடர்பான ஆவணங்களை நீங்கள் சரிபார்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருக்கு. ஒண்ணு, அவர்களுடைய அந்த இஓடபிள்யூன்னு சொல்லக்கூடிய முன்னரே சொன்ன இந்த திரையில தோன்றக்கூடிய அந்த வெப்சைட்ல போயும் அந்த ஆவணங்களை நீங்க தரவிறக்கம் பண்ணி பிடிஎஃப் கோப்பை டவுன்லோட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். இது ஒண்ணு. இல்ல எனக்கு இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண தெரியல அப்படின்னா நேரா மதுரைக்கு போனீங்கன்னா மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகம் திரையில தோன்றக்கூடிய அந்த முகவரியில இயங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்துக்கு போனீங்கன்னா இந்த 10,158 பிளாட்னுடைய எல்லா ஜாதகத்தையும் ஜெராக்ஸ் போட்டு வச்சிருக்கிறாங்க. அதை நீங்க புரட்டி பார்த்து அந்த ஆவணங்களுடைய தன்மையை நீங்க பரிசோதிச்சுக்கலாம். அதற்கு அடுத்தது கள ஆய்வு, சைட் விசிட் பார்க்கணுமா? அதற்கு அந்த இஓடபிள்யூ போலீஸாரோட கலந்து பேசிட்டு என்ன தேதியில எந்த பிளாட்டுக்கு போறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கேட்டுக்கிட்டு நீங்க அங்க போய் அவர்களோட உதவியோடையே நீங்க அந்த பிளாட்டுகளை பார்க்கலாம். சரி, இது தொடர்பா நான் யாரை கான்டாக்ட் பண்றது அப்படின்னா அதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த ஏலத்துல வரக்கூடிய இந்த 10,158 பிளாட்டுகள் பத்தின அந்த முழு ஜாதகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், நேர்ல போய் பார்க்கணும். அதற்காக உங்களுக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு இஓடபிள்யூ போலீசார், பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் உங்களுக்கு துணை செய்யறாங்க. அவர்களை தொடர்பு கொள்வதற்கு திரையில தோன்றக்கூடிய அந்த 2 எண்கள்லையும் நீங்க தொடர்பு கொண்டு தகவல்கள் கேட்டுக்கலாம். அவர்களுடைய அஞ்சல் முகவரி, அலுவலகம் இயங்கக்கூடிய முகவரி, அந்த அலுவலகத்துக்கு நேரில் போயும் நீங்க கேட்டுக்கலாம். அடுத்தது, நான் வந்து ஓவர்சீஸ்ல இருக்கிறேன், துபாயில இருக்கிறேன், சிங்கப்பூர்ல இருக்கிறேன், பரவாயில்ல, டோன்ட் வரி, மெயில் ஐடி கொடுத்துருக்குறாங்க. திரையில தோன்றக்கூடிய அந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, இதெல்லாம் ஓகே. இந்த ஏலத்தை நடத்துற எம்எஸ்டிசி அவங்க எனக்கு ஏதாவது உதவி செய்வாங்களா? அதுல எனக்கு பதிவு பண்றதுல எனக்கு குழப்பம் இருக்கு, ஒரு சந்தேகம் இருக்கு. இதுல நான் எதை செலக்ட் பண்ணணும், இப்படி ஒரு ஆப்ஷன் கேக்குது, இது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா அதற்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த ஏலத்தை நடத்தக்கூடிய அந்த எம்எஸ்டிசி நிறுவனத்தினுடைய அலுவலர்களை நீங்க தொடர்பு கொள்ள முடியும். ஒன்றுல 4 நம்பர் இருக்கு. ஒரு நம்பர் எடுக்கலனாலும் கண்டினியூஸா 4 நம்பர் அடிச்சிங்களா ஏதாவது ஒன்று எடுத்துருவாங்க. திரையில தோன்றக்கூடிய அந்த 4 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த வீடியோ, இந்த தகவலை சொல்றதனுடைய நோக்கம் 2 இருக்கு. ஒண்ணு, ஒரு சுயநலம். நாம நம்மளுடைய பணத்தை ஒரு பாதுகாப்பான வழிமுறையில ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு. வெறும் 100 ரூபாய்க்கு டிடிசிபி அப்ரூவ்டு பெறப்பட்ட ஒரு பிளாட்டை நம்ம வாங்குறோம். இது நமக்கான ஒரு பொன்னான வாய்ப்பு. 2வது, ஒரு இதுல இருக்கக்கூடிய ஒரு பொதுநலம். அது என்னன்னா, இந்த நியோமேக்ஸ்ங்கிற கம்பெனில அவங்க சொன்ன அந்த ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி பலரும் தெரியாதனமா காசை போட்டு இன்னைக்கு பரிதவிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அப்ப போட்ட பணத்தை எப்படியாவது அசலாவது கிடைச்சா போதும் அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் பாதிப்போட ஒரு ஏக்கத்தோட இருக்கிறாங்க. 3 வருஷமா இந்த வழக்கை அவர்கள் தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில இந்த ஏலத்துல அவர்களே நினைச்சாலும் பங்கேற்க முடியாது, காசு கட்ட முடியாது. அவங்க கட்டின அளவுக்கு நீங்க இடத்தை சூஸ் பண்ணி எடுத்துட்டு போங்கன்னு சொல்ற அளவுக்கு நீதிமன்றத்திட்ட தற்போதைக்கு கைவசம் இடம் கிடையாது. அந்த அளவுக்கு மாசிவா இருக்குது. ஏன்னா சிக்கல் இல்லாத இடங்களை தான் இந்த முதல் கட்ட ஏலத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. மொத்த இடங்களையும் கொண்டு வந்திருந்தா அவங்க போட்ட பாண்டுக்கு ஏத்த மாதிரியான இடத்த அவங்க எடுத்துக்கிட்டு இடமாவது கிடைச்சிச்சேன்னு வெளியேற முடியும். இப்ப அதற்கும் வாய்ப்பு இல்லாம அவங்க பரிதவிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப வேற வழியே கிடையாது. இந்த 10,158 பிளாட்டும் அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்கக்கூடிய இந்த கம்மி விலையில வேற யாராவது வெளியில இருந்து வந்து எடுத்தாங்கன்னா தான் அவர்களுக்கு ரொம்ப குறைஞ்சபட்சம் வச்சுக்கிட்டா கூட ஒரு 20% அவங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும். ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒரு முதலீடு போட்டவருக்கு இந்த 10,158 பிளாட் வித்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் ரூபாய் ஒரு முதற்கட்டமா அவர்களுக்கு ஒரு நிவாரணமாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு. சாக பிழைக்க கிடக்கிறவனுக்கு ஒரு வாய் தண்ணி ஊத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது போன்ற ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து தான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் காத்திருக்கிறாங்க. அந்த வகையில வாய்ப்புள்ளவர்கள், விருப்பம் உள்ளவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த ஏலத்தில் பங்கேற்று பலனடைமாறு கேட்டுக்கிறோம். இதுல வேற ஏதாவது கூடுதல் தகவல்கள், விவரங்கள் வேணும் அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய அந்த கேள்விகளை பதிவு செய்யுங்க. தொடர்ந்து நாம் அதற்கு பதிலளிக்க முயற்சிக்கிறோம். அடுத்தது இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஏலம் தொடர்பான தகவல்கள், அதனுடைய தொடர்பு எண்கள், இணையதள முகவரிகள், அதனுடைய வழிகாட்டுதல்கள் அனைத்தும் கொண்ட ஒரு பதிவினுடைய லிங்கை, நம்மளுடைய இணையதளத்துல வெளியான அந்த லிங்கை கீழே நம்ம போடுறோம். அதை நீங்க பார்த்துக்குங்க. அடுத்தது அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த நியோமேக்ஸ் ஏலம் தொடர்பான பல்வேறு அறிவிப்புகளை நாம் தொடர்ந்து கொடுக்க இருக்கிறோம். இது சும்மா ட்ரைலர் மாதிரி தான். 10,158 இன்னும் அடுத்தடுத்து இது போன்ற சொத்துக்கள் ஏலத்துக்கு வர இருக்குது. அது பற்றின தகவல்களை அடுத்து நாம வழங்கலாம். நன்றி.